வணக்கம். நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமா நாய்களுக்கு உணவு வைக்க கூடாது, காளான் எட்டி உதைக்கிறது, நாய்களோட பாத்திரத்தை தூக்கிறது, அந்த ஃபீடர்ஸ் அடிக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் ஒரு திருப்பி ஒரு பதில் கிடைக்குமா, இந்த கர்மா திருப்பி வருமா நாங்க நினைச்சிருந்தோம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வர கிடைக்கல. ஏன்னா இப்ப இந்தியா ஃபுல்லுமே கேஸ் தட்டுப்பாடு, அதாவது நிறைய ஹோட்டல்ஸ் மூடுறாங்க, சாப்பாடு இல்ல, பிரச்சனைகள். அதாவது இதுதான் கர்மா. நீ செய்யற விஷயத்துக்கு அப்பெல்லாம் கடவுள் அப்புறமா கொண்டு வரலாம் இல்ல, இப்பவே கொடுக்குறாரு. அதுக்கு உண்டான தண்டனைகள் இப்பவே கிடைக்குது. ஏன்னா நாம செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனையை சின்ன சாம்பிள் தான். இது வெறும் ஆரம்பம் தான். இதோட நீங்க இதுல இருந்து நீங்க திருந்தாம இன்னும் நாய்களை துன்புறுத்திட்டு, சாப்பாடு வைக்கிறவங்களை துன்புறுத்திட்டு, சாப்பாடை எட்டு வச்சிருந்தீங்கன்னா இதோட பெரிய அழிவை கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. இன்ஸ்டன்டா தீரும். ஏன்னா அதுதான் கர்மா. இந்த வாழ்க்கை ஒரு சக்கரம்ன்றாங்க, சக்கரத்துல எல்லாரும் மாட்டுவாங்க. அதனால தயவு செய்து இந்த ஒரு பிடி உணவு நீங்க வைக்க தேவையில்ல. வைக்கிறவங்கள எந்த விதமான தொந்தரவும் பண்ணாதீங்க. அவங்க சாப்பிட்டு யாரையும் ஒண்ணும் பண்ணாம டிஸ்டர்ப் எல்லாம் போறவங்க, தயவு செய்து உணவு வைக்கிறீங்களா திட்டாதீங்க. நீங்களும் முடிஞ்சா உதவி செய்யுங்க, இல்ல உபத்திரம் செய்யாதீங்க. நன்றி.